ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்க்யூ கால் வந்திருந்தது. வீட்டுக்குள்ளே வந்து ஒரு நாகப்பாம்பு இருக்குன்னு கூப்பிட்டுருந்தாங்க. நானும் பார்த்தேன் உடனே ஸ்பாட்டுக்கு போயிட்டேன். நான் என்ன நினச்சேன்னா பாம்பு ரொம்ப பெருசாக இருக்கும்னு நினச்சி தான் பார்த்தீங்கன்னா நான் ஸ்பாட்டுக்கு போயிருந்தேன். ஆனால் ஸ்பாட்டுக்கு போயிட்டு பார்த்தா பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ்ன்னு தான் சொல்லுவேன். என்னன்னா ஒரு க்யூட்டான ஒரு பேபி கோப்ரா. எவ்வளோ க்யூட்டா எவ்வளோ அழகா இருக்குது பாருங்களேன். ஃப்ரெண்ட்ஸ் பாம்பு ரொம்ப சின்னதா தான் இருக்குது. ஆனால் இப்போ இந்த படம் பாருங்களேன் எவ்வளோ பெருசா இருக்குது. நம்ம டார்ச் அடிச்சதுக்கு அதுக்கும் பார்த்தீங்கன்னா அது உடம்பு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஷைனிங்கா செம்ம கலர்ஃபுல்லா இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பாம்ப வந்து நம்ம சேஃபா ரெஸ்க்யூ பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாம்ப பார்த்துட்டு அந்த பாம்பு வெளிய போக வைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா, அவங்க அது மேல தண்ணிலாம் எடுத்து ஊத்தி என்னென்னோ ட்ரை பண்ணியிருக்காங்க. பாம்புங்கள பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, அந்த காரையிலலாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் போக முடியாது. காரை, டைல்ஸ்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு குட்டியா ஒரு பாக்ஸ் வாங்கி, அந்த பாம்ப எடுத்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கேத்த ரிலீஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாம்போட பேர் என்னன்னா, இந்தியன் ஸ்பெக்டக்கல் கோப்ரா. தமிழ்ல பார்த்தீங்கன்னா, நாகப்பாம்புன்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா, ஒரு வெனமஸ் ஸ்னேக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாகப்பாம்பு பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, முட்டிலேருந்து வெளிய வர சொல்லி பார்த்தீங்கன்னா, படம் எடுக்க ஆரம்பிச்சுரும். நாகப்பாம்புலாம் எதுக்கு படம் எடுக்குதுன்னா, அது பயந்துட்டா மட்டும் தான், அது உருவத்த பெருசா காமிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா, இந்த படம் எடுக்குதுன்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம இந்த